الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فإن الله سبحانه وتعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து சத்தியத்தின் உறுதி தூதரும் சன்மார்க்கத்தின் அழகிய போதகருமாகிய உரை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபா பெண்மணிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை துணைவியர்களும் எங்களுடைய அன்னைமார்களுமாகிய உம்மஹாத்துல் முஃமினீன்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாலும் அன்னாருடைய கொள்கைகளிலிருந்து செயல்படுகின்ற எல்லா நல்லடியார்கள் மீதும் உத்தமர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உயரிய அழைப்பை ஏற்று அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஐயமற விளங்கிக் கொள்வதற்காகவும் நாமெல்லாம் அவனுடைய மாளிகைகளை வாராவாரம் கொண்டு கூட்டிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த உண்மையான நோக்கத்திற்காக எங்களை இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றானோ அந்த உயரிய நோக்கத்தை நிறைவேற்றுவதிலேயே எங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துமாறு என்னை நான் தூண்டிக் கொள்வதோடு உங்களையும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, எனதருமை உடன்பிறப்புகளே, ஹிஜ்ரி 1442வது வருடம் பிறந்து நாங்கள் இஸ்லாமிய புது வருடமாகிய துவக்க மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சுமார் 1442 வருடங்கள் கழிந்த நிலைமையில் நாமெல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்லாமியர்களுடைய துவக்க மாதமாகிய புது வருடத்தின் முதல் மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதம் சம்பந்தமாகவும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய கண்ணியம் மகத்துவம் சம்பந்தமாகவும் இதிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் சம்பந்தமாகவும் இந்த முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக சமகால இஸ்லாமியர்களிடம் காணப்படுகின்ற சில தவறான மூட நம்பிக்கைகளை களைவதற்காக வேண்டியும் புது வருடத்தின் துவக்க மாதமாகிய முஹர்ரம் மாதமும் இஸ்லாமியர்களும் என்ற தலைப்பு இந்த வார ஜும்மா பிரசங்கத்தின் சன்மார்க்க விளக்கத்திற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான், சில மனிதர்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான், சில காலங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். இது அல்லாஹ் தஆலாவுடைய சக்திக்கும் வல்லமைக்கும் அவருடைய
இந்த முஹர்ரம் மாதம் மிக முக்கியமான இடத்தை பிடிப்பதை நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹ் தஆலா சொன்ன இந்த அல்குர்ஆனுடைய வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி இருக்கின்ற இந்த 4 மாதங்களை முஹர்ரம் மாதமும் ஒன்றாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த 4 மாதங்களும் யுத்தம் செய்வதோ சண்டை பிடிப்பதோ அநியாயத்தில் இணைத்துக் கொள்வதோ ஹராமான ஒரு மாதம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறது. 4 மாதங்கள் என்று சொல்லும் பொழுது வருடத்தில் 3 பகுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வருடத்தில் 3 பகுதி சண்டை சச்சரவு இல்லாமல் யுத்தம் செய்யாமல் சமாதானமாக உலகத்திற்கு பிரகடனம் செய்த மிக முக்கியமான வரலாற்று பெருமை கொண்ட மாதமாக இந்த மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் அமைவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முஹர்ரம் மாதத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்ற கண்ணியமாகும். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ரமலான் மாதத்திற்கு பின்னால் மிக கண்ணியமிக்கமான ஒரு மாதம், நோன்பு பிடிப்பதற்கு மிகவும் சிறப்பான ஒரு மாதம் என்றால் அது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம் நோன்பு நோற்பதற்கு மிக கண்ணியமான மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமான அல்லாஹ்வுடைய மாதம் என்று அடைமொழி போட்டு சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வோடு சேர்த்து அடைமொழி போடும் பொழுது அது சிறப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரியவனாக ஆகிவிடுகின்றன. உதாரணமாக பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு என்று சொல்லும் பொழுது கஅபத்துல்லாஹ் சிறப்பான ஒரு இடத்தை பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு, குர்ஆனை நாங்கள் சொல்கிறோம். எல்லோரும் பேசுகிறார்கள், நபிமார்களும் பேசுகிறார்கள், மலக்குமார்களும் பேசுகிறார்கள். கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை, பேச்சு என்ற ஒரு அடைமொழி அங்கே வந்த உடனேயே அந்த பேச்சுக்கு மிக சிறப்பும் கண்ணியத்துவமும் வாய்ந்து விடுகின்றது. அதே மாதிரி இந்த மாதத்திற்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதமாகிய முஹர்ரம் மாதத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று அடைமொழி போட்டு சொல்லியிருப்பது மிக மிக சிறப்புக்கும் கண்ணியத்திற்கும் வாய்ந்த ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக நாங்கள் சொல்லுவதற்கு வெளிக்கிட்டால் எங்க எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் சென்ற செவ்வாய், அதாவது சனி ஞாயிறு போன்ற தினங்களில் நாங்கள் நோற்றிருந்த நோன்புகளுடைய கண்ணியம் சம்பந்தமாகும். இது நாங்கள் இப்பொழுது பேசி அது பிரயோசனம் இல்லை. அதாவது அது பேசியிருக்க வேண்டும் சென்ற வெள்ளிக்கிழமை. ஆனால் முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக அதனுடைய ஒரு விழிப்புணர்வு ஒன்று ஏற்படுத்த வேண்டும். ஒரு புது வருடம் என்றால் எங்களுடைய சிறார்கள் எல்லோரும் டிசம்பர் மாதத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஜனவரியை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பரவலான ஒரு அந்நிய ஒரு நம்பிக்கை எங்களுடைய பெரியவர்களிடமும் சிறார்களிடமும் பெண்களிடமும் பொதுவாக குடிகொண்டிருப்பதனால் தை மாசமோ அல்லது ஜனவரி மாசமோ இஸ்லாமியர்களுடைய புது வருடம் அல்ல, புது மாதத்தினுடைய துவக்கம் அல்ல, முஹர்ரம் மாதம் தான் எங்களுடைய புது வருடத்தினுடைய துவக்க மாதம் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த மாதத்திலே இஸ்லாமியர்களிடத்திலே காணப்படுகின்ற சில மூட பழக்க வழக்கங்களை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டியும் அதிலிருந்து எங்களை நாங்கள் கலைந்து கொள்வதற்காக வேண்டியவே தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்திற்கு மிகவும் கண்ணியமிக்க ஒரு சிறப்பு வாய்ந்தது எதனால் என்று கேட்டால் அந்த நோன்பு பிடிக்கிறதுனால். எந்த நோன்பு? 9வது நாள் 10வது நாள் பிடிச்சவை நோன்பு. அந்த நோன்பு தான் இந்த முஹர்ரம் மாதத்திற்கு மிக மிக கண்ணியமிக்கதாக மகுடம் வைப்பதை போன்ற மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கின்ற ஒரு நோன்புகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோன்பை யூதர்கள் அந்த காலத்தில் பிடிச்சார்கள். இது சம்பந்தமான ஹதீஸ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகமாக ரிவாயத் செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியா காலத்தில் இந்த நோன்பை நோற்றார்கள். குறைஷியர்கள் நோற்றார்கள், யூதர்கள் நோற்றார்கள், மதீனாவுக்கு போன அங்கு உள்ள யூதர்கள் நோற்றார்கள். எல்லா காவிர்களும் இந்த நோன்பை பிடித்தார்கள். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ரமலான்
கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யூதர்கள் இந்த நாளை பெருநாளாகவே கொண்டாடுவார்கள். அவர்கள் தங்களுக்கு வீட்டில் இருக்கின்ற நகைகளையும் ஆடைகளையும் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் அணிந்து அவர்கள் பெருநாளாகவே அதை கொண்டாடுவார்கள். துஸ்தருஃபீஹில் காபா, அந்த நாளையில் தான் காபாவுக்கு ஆடை மாற்றப்படும், அணிவிக்கப்படும் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகிறார்கள். மதீனாவுக்கு போனா அங்க யூதர்கள் அந்த நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். முஹர்ரம் மாதம் 10வது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மஹாதல் யௌம், இந்த நாள் என்ன நாள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த யூதர்கள் சொல்கிறார்கள், ஹாதா யௌமுன் சாலிஹ், இது அற்புதமான சாலிகான யதார்த்தமான சிறப்பான ஒரு நாளாகும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயீல், இந்த நாளையில் தான் பனி இஸ்ராயீல் சமுதாயத்தை ஃபிரௌனிடமிருந்தும் அவருடைய கொடிய படையினரிடமிருந்தும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சமுதாயத்தாரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். ஃபஸாபஹு மூசா, அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்று காரணத்தை சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன அஹக்கு பி மூசா, நான் உங்களை விட மூசாவுக்கு மிகவும் கண்ணியம் செலுத்துவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் தகுதியானவன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரையும் நோன்பு வைக்க சொன்னார்கள். அடுத்த வருஷம் இருந்தால் நாங்கள் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் 9வது நாள் சேர்த்து வைப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு மாறு செய்வதற்காக. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொட்டு தொன்று தொட்டாக இந்த நோன்பு நோக்கப்படுகிறது. இதற்கு மிகப்பெரிய வரலாற்று தொன்மையான அழகான காரணங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இந்த முஹர்ரம் மாதம் பிடிக்கின்ற இந்த நோன்புக்கு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் காரணம் அறியாமல் இருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக வேண்டி இந்த நோன்பு நோக்கப்படுகின்றது என்று தவறான விளக்கங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக சில கலண்டர்கள் பார்த்தா ஷஹாதத்து ஆஷூரான்னு போட்டிருப்பார்கள். ஷஹாதத்து ஆஷூரான்னா என்ன? ஆஷூரா நாளில் நடந்த வீர தியாகம், வீர மரணம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போய் சுமார் 40 வருஷத்துக்கு பிறகு கர்பலாவில் நடந்த ஒரு யுத்தத்தில் யஸீத் என்ற படை தளபதியினால கொலை செய்யப்படுகிறார்கள். இதே நாளிலே தான் அதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்க சொன்னார்கள் என்று சொல்லி இன்றைக்கு பகிரங்கமாக பேசப்படுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். உள்ளங்கை நெல்லிக்கனி போன்று எங்களுக்கு தெரிகிறது எதற்காக வேண்டி இந்த நோன்பு நோக்கப்படுகிறது. ஆஷூரா நோன்பு பிடிக்கிறது எதற்காக வேண்டி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிடிச்சாங்க ஃபிரௌன் செஞ்சதுக்காக வேண்டி. ஃபிரௌனிடமிருந்து அழிச்சு அவனை சமுதாயத்தில் இருந்து பாதுகாத்து அவனை அழிச்சு பாதுகாத்தது இரட்டிப்பு தன்மையான பரிசை அல்லாஹ் தஆலா மூசா நபிக்கு கொடுத்தான். அதற்கு சந்தோஷத்திற்காக வேண்டி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிடிச்சார்கள். அவ்வளவு தொன்மையான வரலாற்று பிரசித்தமான ஒரு நோன்புக்கான காரணத்தை மிகவும் மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரராகிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவில் அதாவது வீரமரணம் செய்யப்பட்டதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பு நோக்கப்படுகிறது என்று இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். தூய்மையான ஒரு காரணத்திற்காக வேண்டி பிடிக்கப்படுகின்ற ஒரு நோன்புக்கு அழுக்கான ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. இது எங்களுடைய உள்ளங்களிலே இருந்து நாங்கள் அதை அகற்றிக் கொள்ள வேண்டும். சில பின்தங்கிய கிராமங்கள்ல பழைய பாட்டிமார் சொல்வார்கள், இந்த நோம்புக்கு என்ன பேர் தெரியுமா? அசனார் ஒசனார் நோம்பு. அசனார் நோம்பு என்றால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிடிக்கப்படுகின்ற 9வது நாள் நோம்பாகும். ஒசனார் நோம்பு என்று சொன்னால் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு பிடிக்கப்படுகின்ற 10வது நோம்பாகும் என்ற காரணம் சொல்லக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கு இது காரணம் அல்ல என்பதை, இதற்கு அழகான தெளிவான காரணம் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்ற காரணத்தை விட்டுவிட்டு நாங்களாகவே புதிய ஒரு காரணத்தை கண்டுபிடித்துக் கொண்டு இதை நாங்கள் மார்க்கமாக இன்றைக்கு ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு விஷயம் மார்க்கமாக ஆகணும் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு முன்னால் ஆக வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு முன்னாலேயே அல் யௌம அக்மல்து லக்கும் தீன
வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இன்றைய தினம் மார்க்கத்தை சம்பூர்ணமாக்கி விட்டேன். அல்லாஹ் சொல்லுகின்றான், ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கும் பொழுது அந்த ஹஜ்ஜின் பொழுது இந்த மார்க்கம் சம்பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. இதுல இந்த ஒன்றை கிள்ளி எடுத்து வெளியில போடுவோம், ஒன்றை கிள்ளி எடுத்து உள்ளுக்குள்ள போடுவோம், யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் அதற்கு முற்பட்ட காலத்திலேயும் எல்லோரும் பொதுவாக உலக மக்களே, வேதங்களை நம்பக்கூடிய மக்கள் இந்த நோன்பை நோற்றிருக்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த முஹர்ரம் மாத சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த முஹர்ரம் மாதம் கொல்லப்பட்டதற்காக வேண்டி சென்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல எல்லாம் அந்த கர்பலாவில் அவர்கள் சர நெரிசல்கள்ல 7-8 பேர் மரணித்து போன நிகழ்வுகளும், தங்களுக்கு தாங்களேயே கால்களாலும் கைகளாலும் வாள்களாலும் கத்திகளாலும் அதாவது தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டதும், முஹர்ரம் பண்டிகை என்று இந்தியாவில் பாகிஸ்தான்ல ஈராக் போன்ற பகுதிகளில் ஊர்வலமாக சென்று அந்த துக்க தினத்தை அனுஷ்டித்ததும், இந்த மாதிரியான கோமாளித்தனங்கள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய பேரினால, முஸ்லிம்களுடைய பேரினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை கண்ணியப்படுத்துகிறோம், ஞாபகப்படுத்துகிறோம், சிறப்புப்படுத்துகிறோம் என்று சொல்கின்ற முட்டாள்தனமான நடவடிக்கைகளை ஒவ்வொரு வருஷமும் இந்த முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு ஒருவர் மரணித்தால் அவருடைய ஜனாசாவை மீள மீள ஞாபகம் செய்து அந்த கவலையை துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா? சிந்திச்சு பார்க்க வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு அவ்வாறு எங்களுக்கு அனுமதி தரவில்லை. அது மாற்று மதத்தினர்களுடைய நம்பிக்கை. ஒருவர் மரணித்து போனால் அல்லது ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் அதை மீள மீள அதை ஞாபகப்படுத்தி அதையே நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பது ஒரு முஸ்லிமுடைய பண்பு அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரே ஒரு பொம்பளைக்கு மட்டும்தான், ஒரே ஒரு பொம்பளைக்கு மட்டும்தான் ஒருவருடைய மரணத்திற்காக வேண்டி 4 மாதங்களுக்கு அதிகமான தினங்கள் துக்கம் கொண்டாடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. வேறு யாருக்கும் 3 நாளைக்கு மேலாக 3 தினங்களுக்கு மேலாக துக்கம் அனுஷ்டிப்பதற்கு எந்த விதமான காரணங்களும் அடிப்படைகளும் அனுமதியும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு கணவன் மரணிச்சா அந்த பொம்பளை இந்தா இருக்கலாம், அது 4 மாசங்களுக்கு அப்பாற்பட்ட காலம் இந்தா இருக்க வேண்டும், அது துக்கம் கொண்டாட வேண்டும். ஆனால் எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரிதான், எந்த பெரிய துக்கம் இருந்தாலும் 72 மணித்தியாலங்களுக்கு அடுத்தபடியாக அவர் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விட வேண்டும். அவர் அதுக்கு பிறகு அப்படியே போட்டோ பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பதோ, மகன் மூத்தா போய்த்தானே, பாப்பா மூத்தா போய்த்தானே, அவர் மூத்தா போய்த்தானே, இவர் மூத்தா போய்த்தானே என்று சொல்லி அவர் என்ன செய்யக்கூடாது? கவலைகளையும் துக்கங்களையும் அடக்கி வைத்துக் கொண்டிருக்க கூடாது. ஸ்கூலுக்கு போறவர் ஸ்கூலுக்கு போக வேண்டும், ஆபீஸுக்கு போறவர் ஆபீஸுக்கு போக வேண்டும், கடைக்கு போறவர் கடைக்கு போக வேண்டும், விவசாயத்துக்கு போறவர் விவசாயத்துக்கு போக வேண்டும், உப்பளத்துக்கு போறவர் உப்பளத்துக்கு போக வேண்டும். அவர்களும் தங்களுடைய பணிகளுக்கு மீண்டு விட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருந்தாலும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விட வேண்டும். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1440 வருஷத்துக்கு முன்னால மரணிக்கு செய்யப்பட்டதற்காக வேண்டி இன்றைக்கு வரைக்கும் துக்கம் கொண்டாடுவது இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடு அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ஷியாக்கள் என்பவர்கள் இஸ்லாத்துடைய அஹ்லு சுன்னாவிலே இருந்து வெளியேறியதற்கான முதன்மை காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், சுனாமி அடிச்சு 15 வருஷமாச்சு. இன்றைக்கும் அந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வந்தா என்னமோ நேற்று தான் சுனாமி அடிச்ச மாதிரி அப்படியே அந்த இழப்புகளையும் அந்த விடிபாடுகளையும் அந்த துக்கங்களையும் அப்படியே இலத்திரனியல் ஊடகங்களில் போட்டு மக்களுக்கு அந்த மறந்து போன துக்கங்களை ஞாபகப்படுத்து. உறவுகளை விளந்திருப்பார்கள், அவ பார்த்தோடனே அவங்க மாறல அடிச்சுட்டு அழுவது. அதுபோல இந்த மாதிரி ஈஸ்டர் தாக்குதல், அந்த சம்பவங்கள் நடந்த அவைகளை அப்படியெல்லாம் நடந்து சொல்லி அந்த குடும்பத்தார்கள் அவைகளை எல்லாம் மறந்து போய் அது பழைய காலமாக இருக்கும். அதையே மீள மேல கிளறி கொண்டிருப்பது எங்களுடைய பண்பாடு அல்ல. அதுபோல இது இஸ்லாமியர்களிடத்தில் நடக்கிறது. அதாவது யுத்த காலங்களின் பொழுது யுத்த காலங்களில் புலனறுவர்
காத்தான்குடி, மட்டக்களப்பு போன்ற பகுதிகளில் பள்ளிகளுக்குள்ள வச்சு தொழுது கொண்டிருக்கும் பொழுது இஷா தொழுகையில அந்த புலிகள் இஸ்லாமியர்களை கொண்டொழித்தார்கள். சுமார் 150க்கும் மேற்பட்டவர்கள் அன்றைக்கு மரணிக்க செய்யப்பட்டார்கள். அது நடந்து 35 வருஷமாச்சு. அந்த தினம் வந்த உடனேயே சுகதாக்கள் தினம் என்று பெருசா பத்திரிகையில போஸ்டர் போட்டு 2-3 பக்கத்து கட்டுரைகள் போட்டு அந்த மௌத்தா போனாக்கிற போட்டோவெல்லாம் போட்டு அந்த சரியா 7:35 அந்த இன்சிடென்ட் நடந்தது. அந்த மணிக்கு அப்படியே போட்டோ பிடிச்சி புல்லட் பட்ட இடங்களில் அப்படியே போட்டோ பிடிச்சி மீள அந்த கவலையை அந்த உறவுகளுக்கு அவர்கள் உசுப்பேற்றி விடுவது. இது இஸ்லாமியரோட பழக்கம் அல்ல. இது நடந்தது எப்பயோ. இந்த மாதிரியான காரணங்கள் நிகழ்வுகள் எல்லாம் அந்த இரட்டை கோபுர தாக்குதல் ஆயிரக்கணக்கான மக்கள் மரணித்து போனார்கள். ஒசாமாவுடைய தலையில போட்டு அவர் அந்த பொருட்கள் ஆக்கி போட்டார்கள். கண்ணியத்துக்குரிய இந்த மாதிரி 1-2 அல்ல. இவைகள் ஏன் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், அப்படி நடக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் மீள மீள ஞாபகப்படுத்தி அவைகளை மீள மீள ஞாபகப்படுத்தி துன்பங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துவது என்பது இஸ்லாமியர்களுடைய வழக்கம் அல்ல. அது காபிர்களுடைய வழக்கம். அவங்களுக்கு மார்க்கத்துக்கு அது சரியா இருக்கும். ஆனால் இஸ்லாமியர்களுடைய போர்வையில அதுவும் முஹர்ரம் மாசத்துல இந்த நிகழ்வுகள் நடக்கிறது என்று சொன்னால் மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இழப்பை விடவுமா எங்களுக்கு பெரிய இழப்பு? யாராவது அதை பெருசா கொண்டாடுகிறார்களா? ரசூலுல்லாஹ் மரணித்து போய்விட்டார்களே என்று யாராவது அதை தினம் போட்டு அழுது கொண்டிருக்கிறார்களா? இல்லை. இப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறதி என்பது எங்களுக்கு தந்த மிகப்பெரிய அன்பளிப்பு. இப்படி கவலைகளை எல்லாம் மறப்பது என்பது மிகப்பெரிய அன்பளிப்பு. ஒரு மனுஷன் சின்ன வயசுல இருந்து அந்த கவலைகளை எல்லாம் அவர் மீள மீள அப்படியே உள்ளத்துல மண்டி 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 கிடந்தா அவர் சுயமாக நடமாட முடியுமா? வெளியில நடைப்பணமாகத்தான் நடமாடுகிறது. அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி சென்று போன கவலைகளை எல்லாம் அப்படி எங்களுக்கு மறக்கடிக்க செய்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு, மிகப்பெரிய ஒரு கண்ணியம். அவைகளை நாங்கள் மீள மீள ஆரம்பிச்சு என்பது மிக மிக மோசமான ஒரு நடவடிக்கை. அது ஷஹ்ருல்லாஹி, அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த கண்ணியமான முஹர்ரம் மாசத்துல கொண்டாடப்படுகிறது. மிகப்பெரிய கேவலமும் இஸ்லாமியர்கள் இன்னும் மூடத்தனத்திலே இருக்கிறார் என்பதற்கான சரியான சான்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் கண்ணியமான மாதம் என்று. ஆனால் இன்றைக்கு நாங்கள் முஹர்ரம் மாதம் பீடையான மாதம் என்று எத்தனை பேர் நம்பிக்கொண்டிருக்கின்றோம்? முஹர்ரம் மாசத்துல திருமணம் முடிக்க மாட்டார்கள். முஹர்ரம் மாசத்தில் திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டார்கள். முஹர்ரம் மாசத்துல வீட்டுக்கு அடித்தளம் போட மாட்டார்கள். முஹர்ரம் மாசத்துல வீட்டுக்கு குடி போக மாட்டார்கள். ஒரு ஸ்கூலுக்கு பிள்ளை அனுப்புறதுக்கு அந்த மாதிரியான ஒரு நாளை தேர்வு செய்ய மாட்டார்கள். ஏண்டா? அது ஒரு ஏனென்றால் பீடையான மாதம், ஒரு தரித்திரம் பிடிச்ச மாதம் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்லாமியர்கள் கணிசமானவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் கண்ணியமான ஒரு மாதம் என்று எங்களுக்கு சொல்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரி அது ஒரு தரித்திரம் பிடிச்ச மாதம் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இது மிக மிக இந்த முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அப்பட்டமான அழுக்கான ஒரு நம்பிக்கை, கடைய வேண்டிய நம்பிக்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு அதாவது பீடையான ஒரு கெட்ட ஒரு நாள் உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறதா? யாருக்காவது கெட்ட ஒரு நாள், ஒரு நல்ல ஒரு நாள் தீர்மானித்து சொல்ல முடியுமா? இந்த நாள்ல நல்லதுதான் நடக்கும், இந்த நாள்ல கெட்டதுதான் நடக்கும் என்று யாருக்கேனும் சொல்ல முடியுமா? அப்படி எந்த ஒரு நாளையும் அல்லாஹ் தஆலா உருவாக்கவில்லை. ஒரு நாள் என்று சொன்னால் அதில் நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும். ஒரு நாள் என்று சொன்னால் அதில் ஒரு 10 குழந்தைகள் பிறப்பார்கள், ஒரு 10 பேர் மௌத்தா போவார்கள். ஒரு நாள் என்று சொன்னால் அதில் 10 விவாகங்கள் நடக்கும், 15 விவாகங்கள் ரத்தா போகும் கோர்ட்டுகள். ஒரு நாள் என்று சொன்னால் 10 பேர் ஆஸ்பத்திரிக்குள்ள போவாங்க, மருந்து கொடுப்பதற்காக வேண்டி 15 பேர் ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வருவாங்க. இப்போ கணியத்திற்குரிய சகோதரர்கள் யாருக்கு நல்லது, யாருக்கு கெட்டனால் இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், கவலையும் இருக்கும், இறப்பும் இருக்கும், பிறப்பும் இருக்கும். எல்லா நாட்களிலும் குறிப்பிட்ட ஒரு நாளையோ குறிப்பிட்ட ஒரு மாதத்தையோ இது நல்ல நாளோ கெட்ட நாளோ என்று நான் தசுப்பு தவிர காலங்களை குறை கூறாதீர்கள். அல்லாஹ் தான் காலமாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்கள், இந்த மாதிரி நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது என்பது எங்களுடைய நடைமுறை அல்ல, அது மாற்று மதத்தினுடைய நடைமுறை. அப்ப இந்த முஹர்ரம் மாசத்தை கண்ணியமான இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற இந்த மாசத்தை கேவலமான மாசம், பீடையான மாசம் என்று கணிசமானவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுக்குள்ளேயே களைய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அதாவது அறிவுபூர்வமான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு முட்டாள்தனத்திற்கே உரிமை கோரக்கூடிய மக்களாக நாங்கள் இருந்து விடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். உதாரணமாக ஒரு திருமணம் ஒன்று மாற்று
மதத்தில் நடந்த என்ன செய்வாங்க தெரியுமா? 58 சம்பிரதாயங்களும் செய்வாங்க. 55 சம்பிரதாயங்களையும் செஞ்சு வளர்வரை பார்த்து, தெய்வரை பார்த்து, நல்ல நாள் பார்த்து, கெட்ட நாள் பார்த்து, ஐயரை கொண்டு வந்து அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து எல்லா விஷயங்களையும் சேர்த்து 10, 33, 24 செகண்டுக்கு அந்த தாலியை கட்டுவாங்க. ஐயர் அப்படித்தான் குறிச்சு கொடுத்துருப்பான். 10:23க்கோ 10 மணி 23 நிமிஷம் 32 செகண்ட் போட்டிருப்பான். அது என்ன செய்வாங்க? அந்த கல்யாணத்தை நடத்துவாங்க. 12வது நாள் கோட்டுப்படி ஏறது இல்லையா? அவங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த பாம்பளை எனக்கு வேண்டாம் அல்ல இந்த பொண்டாட்டி எனக்கு வேண்டாம்னு சொல்லி விவாகரத்து கேட்டவர்கள் ஏறுவது இல்லையா? சிந்திச்சு போயிட்டு அப்ப இவ்வளவு சம்பிரதாயங்களையும் நல்ல நாளையும் கெட்ட நாளையும் பார்க்கறதுக்கு அப்ப இதில் நடந்தது என்ன? எதுவுமே பார்க்காம வசதியான ஒரு நாளை பார்த்து மாலை கொடுத்து கல்யாணம் முடிச்சிருப்பான். 60 வருஷம் 2 பேரும் முறை புரியாம அந்த தம்பதிகள் வாழ்ந்து கொள்ளு பேச்சு வரைக்கும் நண்படும் தான் போகும். சுபஹானல்லாஹ். அப்ப இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குகிறது? அறிவுபூர்வமான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஷஹ்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த கண்ணியமான ஒரு மாதத்தை துக்ககரமான ஒரு நாளாக, சந்தோஷகரமான ஒரு நாளான முஹர்ரம் மாசத்தை துக்ககரமான ஒரு நாளாகவும் பீடையான ஒரு மாதமாகவும் நாளாகவும் இன்றைய மக்கள் அதாவது படிப்பினை பெற்று வைத்திருக்கிறார்கள். இது எங்களுடைய உள்ளங்களிலே இருந்து களைய வேண்டிய ஒரு நம்பிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான மாதம், அற்புதமான மாதம், வருஷத்தில் 3 பகுதி 4 மாதங்கள் கண்ணியமானது. அதுல இந்த 4 மாதங்களும் வருஷத்தில் 3 பகுதியை பிடித்திருக்கின்றன. அவ்வாறான ஒரு கண்ணியமான முஹர்ரம் மாசம் துவக்கத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய துவக்கத்தினுடைய வருஷத்தினுடைய துவக்க மாதம். ஹிஜ்ரி 1442. இதுல நோன்பு பிடிக்கிறதெல்லாம் இதெல்லாம் சென்று போன விஷயங்கள் நோன்பு சம்பந்தமாக இருக்கிறது. இது நல்ல ஒரு மாதம், பீடையான மாதம் அல்ல, சிறப்பான மாதம். இதுதான் எங்களுடைய மாதம் என்று இதுல அழகான விஷயங்கள் இருக்கின்றன என்று எங்கள் சார்களுக்கு அறிவூட்டி தெளிவடைந்து அற்புதமான ஒரு சிறுவர் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறுவர்களுக்கும் பள்ளிகளுக்கும் உள்ள தொடர்புகள் சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது. பள்ளி என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சுஜூது செய்யக்கூடிய அற்புதமான ஒரு இடமாகும். இதற்குள்ள வராதீங்க, போகாதீங்க, இதுக்குள்ள யாரும் வர வேண்டாம் அப்படி என்று தடை செய்வதற்கு யாருக்கும் எந்த விதமான அதிகாரம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளிகளுக்கும் வருவதை தடை செய்வதையோ அல்லது எரிச்சல் படுவதையோ அல்லது அவர்களை விமர்சனம் செய்வதையோ மிக வன்மையாக அல்லாஹ் தரப்புவாக கண்டிக்கிறான். வமன் அظلم ممن منع مساجد الله ان يذكر فيه اسمه. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதற்காக வேண்டி, வணங்குவதற்காக வேண்டி, இபாதத் செய்வதற்காக வரக்கூடியவரை எரிச்சப்படுவதோ வர வேண்டாம் என்று சொல்லுவதோ தடை செய்வதை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அரஐத்தல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா. தொழக்கூடிய வரக்கூடிய ஒருவரை தடை செய்யக்கூடிய ஒருவரை நீங்கள் பார்த்திருக்கிறீரா? அவரை முன்னற்றி பிடிச்சு ஃபல்யது நாதியா சனது ஜபானியா, அவரை பிடிச்சு நரகத்தில் தூக்கி போடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அலக்ல சொல்றான். இந்த மாதிரியான பொத்தாம்பொதுவாக இருக்கக்கூடிய வசனங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது யாருக்கும் யாரையும் பள்ளிக்குள் வர வேண்டாம், அந்த பள்ளிக்குள் அப்படி நடக்கிற, அதாவது எரிச்சப்படுவது, இந்த மாதிரியான விஷயங்களை இபாதத்துகள் செய்து விட்டு அப்புறப்படுத்துவது என்பது தடை செய்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சிறார்களுக்கும் பள்ளிகளுக்கும் எங்களுக்கு லகது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் எங்களுக்கு அற்புதமான அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகளோடு எப்படி பள்ளியில் புழங்கியிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு வெள்ளியிலே மலையான ஆதாரங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் தொழுவார்கள். அவருடைய பேத்தி பிள்ளை உமாமா ரலியல்லாஹு அன்ஹா சுஜூதில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் தலையில வந்து உட்கார்ந்து விடும். மெதுவாக ரசூலுல்லாஹ் அப்படியே நடிகளுக்கு போடுவாங்க. அப்படியே இருந்து ரசூலுல்லாஹ் தலைமுடி பிடிச்சு விளையாடும். அப்படியே ரசூல் சுஜூது போவான், அப்படியே மேலே வருவான். இப்படி
பள்ளியில் நடந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்றைய தொழுகையை கொஞ்சம் நீட்டி தொழலாம் என்றுதான் நான் இருந்தேன். இந்த தொழுகையை கொஞ்சம் நீட்டி தொழலாம் என்றுதான் இருந்தேன். பார்த்தா பின்னால சிறுவர்களுடைய அழுகுரல்கள் எனக்கு கேட்டன. அதனால் தொழுகையை சுருக்கி கொண்டே என்றார்கள். பின்னால பொம்பளை எல்லாம் சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்திருப்பாங்க. சின்ன பிள்ளை அழுவாங்க, ஓடி சதம் போட்டு இருப்பார்கள். அதை தாங்கிக் கொள்ளாமல் அந்த தொழுகையை நான் சுருக்கிக் கொள்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பள்ளியில தொழுகை சமூக அமைப்புகள் கூட எப்படி இருக்கும் தெரியுமா? பெருமானார் காலத்துல